இவங்களாம் ரொம்ப நல்லவங்க. நீயே பாரு. என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எது சார்? என்னங்க இப்பெல்லாம் கேள்வி கேக்குறாங்க? அசால்ட்டா பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. கேசரி. கேசரி காவி கலர். அப்ப நீங்க இந்துத்துவாக்கு சப்போர்ட் பண்றீங்களா? ஏய், எங்க அப்பா கேசரி நல்லா பண்ணுவாரு, அதனால சொன்னேன். அப்பா பத்தி பேசுறீங்க, அப்ப நீங்க வாரிசு அரசியல் பண்றீங்க. ஏங்க, டாக்டர் பையன் டாக்டர் ஆகலாம், வக்கீல் பையன் வக்கீல் ஆகலாம், ஆனா அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி ஆக கூடாதா? So are you product of nepotism like Alia Bhatt, Hrithik Roshan? ஆலியா பட், ரித்திக் ரோஷன்லாம் இந்த பாலிவுட் நடிகர்கள் தானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏங்க, எல்லாருக்கும் தான் தெரியும். நம்ம எல்லாரும் தான் பானிபூரி சாப்பிடுறோம், ஹிந்தி படம் பாக்குறோம். அப்ப நீங்க ஹிந்தி படம் மட்டும் தான் பாக்குறீங்க, தமிழ் படம் பாக்குறது இல்ல. தமிழ் படம் பார்க்காம யாருங்க இருப்பாங்க? ரஜினி கமல் படம் எல்லாம் விரும்பி பாப்பணும். அப்ப நீங்க இந்த கட்சியில இருந்து விலகி அந்த கட்சியில சேர போறீங்களா? நான் எதுக்கு விலகணும்? அவங்க படம் பார்த்தா அவங்க கட்சியில சேர்ந்துருவாங்களா? நேத்து நைட்டு மலபார் போலீஸ்னு ஒரு படம் பார்த்தேன், அதுக்காக கேரளால போய் உட்கார்ந்துட்டா. அப்ப நீங்க தமிழனே கிடையாது, வெளியூர்ல இருந்து வந்த தானே? இல்ல, நான் உண்மையான தமிழன். தமிழ் அவன தமிழனே சொல்ல மாட்டான். நீங்க சொல்றீங்க நீங்க தமிழனே கிடையாது. நான் பச்சை தமிழங்க. தமிழன் தமிழ்நாடுன்னு மட்டும் பிரிச்சு பேசுறீங்களே, நீங்க இந்தியன் கிடையாதா? இந்தியா இல்லாம நான் பாகிஸ்தானா? பாகிஸ்தான் பத்தி பேசுறீங்க. நீங்க இஸ்முல் முஜாஹிதீன் அமைப்பை சேர்ந்தவரா? இன்சமா முல்லக்னா இந்த கிரிக்கெட்லாம் விளையாடுவார், அவர்தானே? அப்ப கிரிக்கெட் சூதாட்டத்துல உங்களுக்கு தொடர்பு இருக்கா? ஏய், என்னையா கேள்வி கேக்குற? இப்பெல்லாம் கேள்வி கேட்டா தமிழ்நாடு